போன தடவை உங்க எல்லாருக்கும் இவர் யாருன்னு சரியா தெரியாம போயிடுச்சு. இவர் பேரு ருத்ர பிரதாப் ரணாவத். பிஎஸ்டில மேஜர். அப்புறம் என் அண்ணனோட மகன். ரொம்ப வருஷம் கழிச்சு இவர் தன்னோட சொந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. இவரோட அப்பாவும் நானும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. அப்புறம் இந்த அரண்மனையும் இவரோட அப்பா பேர்ல தான் இருக்கு. அப்புறம் இவங்க பேரு பார்வதி. ருத்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. இன்னையிலிருந்து இவங்களும் நம்ம கூட இந்த அரண்மனையில தான் இருப்பாங்க. உங்க எல்லார்கிட்டையும் அந்த சமயத்துல அப்படி நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொண்ணு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காளே, எந்த ஊரு? ஜெய்ப்பூர். உங்ககிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க சொன்னது சரிதான். இது என்னோட குடும்பம். இனிமே எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அப்போ மனசு மாதிரி வந்திருக்கியா? நாங்க எல்லாரும் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு இப்போ ஒத்துக்கிறியா? எப்படியோ மன்னிப்பு கேட்கணும்னு வந்துட்ட. ஏ ருத்ராப்பா, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதமோ மன்னிப்போ கேட்கும்போது உடம்பெல்லாம் கூனி குறுகி அவங்க தலைய குனிஞ்சு காலை தொட்டு வணங்கி தானே கேட்கணும். மோகினி, உன்னோட கவலை என்னன்னு எனக்கு புரியுதுமா. இனிமே பார்வதி நம்ம சுனிதா கூட தான் இருப்பா. அண்ணி, என் கூட வந்து தங்கறது உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். நீங்க என் கூட சந்தோஷமா இருக்கலாம். நம்ம 2 பேரும் ஒண்ணா விளையாடலாம். வாங்க. ஒரு நிமிஷம் இரு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். உள்ள வாங்க.
ருத்ரா அண்ணாவுக்கு அண்ணியை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க சுனிதா, முடியும். இங்க பாரு, யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. இல்ல இல்லைன்னா என் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் என் கிராமத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன்னு சொல்றீங்க. இதை பல தடவை சொல்லிட்டீங்க. உனக்கு புத்திசாலி நினைப்பா. இதுக்காக நான் உன்னை பாராட்ட மாட்டேன். இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. முதல் விஷயம், இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது. ரெண்டாவது விஷயம், எக்காரணம் கொண்டும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக முயற்சி பண்ணக்கூடாது. முயற்சி பண்ண அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்ட. புரியுதா? என் கல்லற வாழ்க்கையை நீங்க தான் அழிச்சீங்க. ஆனா எதுக்காக என் உயிரை மட்டும் காப்பாத்துனீங்க? இப்ப எதுக்காக நீங்க சொல்றபடியெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா என்ன தவிர உனக்கு நீ யாரும் இல்ல. நான் சொல்றத கேட்டாதான் உன்னால உயிரோடவே இருக்க முடியும். நீங்க சொல்றது மட்டும் காரணம் கிடையாது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என் உயிரை காப்பாத்த நீங்க எனக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்களை விட்டு நான் எங்கேயும் ஓட மாட்டேன். அந்த பயமே வேண்டாம். நீங்க பயப்படாதீங்க. நான் பேச மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி நான் யாருக்கிட்டயுமே பேசாம வாய மூடிட்டு தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் வாய மூடிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தோல்வி கிடைக்க போகுது. வாயை மூடு. அண்ணி சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க அண்ணி, நீங்க சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க. வீடு பூரா உங்களுக்கு சுத்தி காட்டுறேன், வேலைக்காரங்களை அறிமுகப்படுத்துறேன். ஓகே? Come in. வேலை முடிஞ்சிருச்சா பருவத்ரா? ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போலாமா? அது உனக்கு அந்த ஸ்கூட்டர் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கும் என்கிட்ட அதே ஸ்கூட்டர் தான் இருக்கு. போலாமா? ஏன்? நான் என்ன நினைச்சேன்னா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்கூட்டர்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்ல. இத பாருங்க, நான் இப்போ உங்க வீட்டுல ஒரு கட்டாயத்துல தான் இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கட்டாயத்தை எனக்கு தண்டனையா மாத்திராதீங்க. நாம எப்பவும் இந்த மாதிரி இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அப்பா ருத்ரா, எதுக்குப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பழசெல்லாம் மறந்துட்டு நாம புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. கடந்த காலத்துல நடந்ததை யாராலையும் மாத்தவே முடியாது. தேவையில்லாம முயற்சி பண்ணாதீங்க. அது நிச்சயம் உங்களோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். இவங்க தான் என் சுராஜ் அண்ணாவோட மனைவி மைத்திலி அண்ணி. என்னோட வணக்கம்மா. நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். என் பேர் பார்வதி. அப்படியா? பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா இருக்க. ஆ, பேர் பொறுத்த நல்லா இருக்கு. அண்ணாவோட பேர் ருத்ரா, அண்ணியோட பேர் பார்வதி. அண்ணாவோட கையில ருத்ராட்சம் இருக்கு, அண்ணியோட கையிலயும் ருத்ராட்சம் இருக்கு. கரெக்ட் தானே? ஆமா ஆமா, இந்த ஜோடி பொருத்தத்தை கடவுளா சேர்த்திருக்காரு. ஏன் பார்வதி அண்ணி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க முதல்ல ருத்ரா அண்ணாவை எங்க பாத்தீங்க? உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததா? அப்புறம் உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? ஐயோ, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்க அப்பா அம்மா ருத்ரா அண்ணாவோட ஜெய்ப்பூர்ல இருந்து உங்களை தனியா அனுப்பிச்சு வச்சிருக்காங்கல்ல? பாவம், உங்களை விட்டுடு சுனிதா. ஏன் உங்களை இத்தனை கேள்வி கேக்குற?